வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாரீ ட்ரேப்பிங். சாரீ ட்ரேப்பிங் நம்ம நிறைய பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்காகுங்க. காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து சாரீ கட்டுறது ரொம்ப ஷேப்பாக அழகாக கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக அந்த ப்ளீட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டில் அது வந்து ஒரு மாதிரி அந்த பார்டர் தெரிகிற மாதிரி ஷேப்பில் கொண்டு வரதுக்காக நிறைய பேர் ரொம்ப அழகாகவும் கட்டுறாங்க. ஒரு சிலருக்கு எனக்கு கட்ட தெரியல அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா எனக்கு வந்து நீங்கள் சாரீ வந்து அந்த ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது எனக்கு சரியாக க்ளோஸ்அப்பில் தெரியல, அது கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து எவ்வளோ சாரீ ட்ரேப்பிங் போட்டாலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மெத்தட் வந்து. ஸோ இன்றைக்கும் வேறு மெத்தட் தான் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரியை என்னோடய சைட்லேருந்து கரெக்டாக சைட்லேருந்து நான் வந்து டக் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது வந்து நம்ம ரொம்ப சுற்றி பின்னாடியிலேருந்து வந்துடக்கூடாது, சைட்லேருந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கால் சிக்காமல் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து டக் பண்ணும்போது நீங்கள் லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த தரையில் வந்து சாரீ எவ்வளோ ஹைட்டில் வருதுன்னு. ஏன்னா கொஞ்சம் மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி நீங்கள் டக் பண்ணிங்கனாலோ இல்லை சுருக்கமாக டக் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு வந்து காலில் வந்து தடுக்கும், நடக்கவே முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஹை ஹீல்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் இல்லை மீடியம் ஹீல்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாரீ கட்டுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து சாரீ மேலே தூக்கிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சாரீ கட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் வேர் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு சுற்றிட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக நான் வந்து டக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாரீ வந்து நம்மளுக்கு அப்போ தான் கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். இப்போ இந்த சாரியை வந்து அப்படியே இன்னொரு சுற்றி நான் வந்து என்னோடய முந்தானையை நான் வந்து மேலே ஷோல்டரில் போட்டுக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் நான் சுற்றிடுறேன். சுற்றினதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த முந்தானைக்கு வந்து எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து லென்த் நான் பார்த்துக்கிட்டு ரஃப்பாக கொஞ்சம் ப்ளீட்ஸ் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சுற்றும் போதும் நீங்கள் வந்து கரெக்டாக சுற்றுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகிக்கும். ட்விஸ்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எல்லாம் ப்ளீட்ஸ்லாம் வச்சு பார்த்து அதுக்கப்புறமா பார்ப்பீங்க. திருப்பி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து சாரீ கட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல லேசாக டக் பண்ணிவிடுங்க, இல்லைனா வந்து ட்விஸ்ட் ஆயிரும். இப்போ இந்த பல்லுலேருந்து நான் வந்து ரஃப்பாக கொஞ்சமாக வந்து ப்ளீட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன் இந்த மாதிரி எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படியே மொத்தமாக அள்ளி நம்ம போட்டோன்னா அந்த பல்லுவோட பாட்டம் இருக்குது பாருங்கள், இது வந்து அன்னிவனாக இருக்கும். அப்படியே மேலேயும் கீழேயும் தொங்குற மாதிரி இருக்கும், ஒரு லெவல் கிடைக்காது. அதனால் வந்து கொஞ்சமாக ப்ளீட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த பல்லு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து டாலாக இருந்தீங்கன்னா, அதே நேரத்தில் நீங்கள் வந்து லீனாக இருந்தீங்கன்னா இந்த பல்லு வந்து ரொம்ப லென்த்தாக விடாதீங்க. ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லென்த்தாக விடுங்க. அப்போ கொஞ்சமாக வந்து நீங்கள் டாலாக தெரிவிங்க. இப்போது இந்த இடத்துல இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இந்த இடத்துல டக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ப்ளீட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ்அப்பில் தான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது வந்து நான் வந்து ஒரு ரஃப்பாக தான் நான் எடுக்கிறேன், ஒரு 5 ப்ளீட்ஸ் மாதிரி எடுக்கிறேன். உங்களுக்கு ப்ளீட்டிங் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலனா நான் அதுக்காக ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நான் வந்து அதை வந்து கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு 5 ப்ளீட்ஸ் நான் எடுக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப தின்னாக வேண்டாம், அதனால் நான் வந்து 5 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் பார்த்தீங்களா, மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டர் தெரியுது, அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெளியில் விட்டுருக்கேன். ஏன்னா இதில் வந்து நிறைய த்ரெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜரியெல்லாம் இருக்கிறதுனால அது வெளியில் தெரியும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸஸாக வெளியில் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒவ்வொரு ப்ளீட்டாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமாவும் அதை வந்து ஜஸ்ட் நான் அப்படியே வந்து ஒரு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடுறேன். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அயன் பண்ண மாதிரி இருக்கும். இது காட்டன் சாரீ அப்படின்றதுனால அப்படியே நின்றுக்கும். நம்ம லேசாக இப்படி உடம்புல தேய்ச்சிட்டோனாலே போதும். இதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்மளுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ண ரொம்ப ஈஸியாயிரும். அதே மாதிரி தான் இதுவும். நான் பாருங்கள், நான் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருக்கேன். எல்லா இடத்துலையும் நான் வந்து பின்லாம் போடவே இல்லைங்க, அப்படியே நின்றுக்குது. நம்ம அந்த இடத்துல டக் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு, அதனால் அதை வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பின் பண்ணிடுறேன். இதை நீங்கள் பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீங்கள் போடும்போது அதே லெவலில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் வந்து குட்டியாக தான் அந்த ப்ளீட்ஸ் வந்து மாறிடணும். ஒரே சைஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து தனித்தனியாக விசிறி மாதிரி தெரியாது.
நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சுட்டு சாரீ கட்டினாலும் ஓகே, நீங்கள் சாரீ கட்டும் போதே ப்ளீட்ஸ் வச்சாலும் ஓகேங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சாரீ கட்டலாம். இப்போ வந்து என்னோடய ஷோல்டரில் வந்து நான் கரெக்டாக பின் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக வந்து சாரீ கட்டி முடித்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி பின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த ப்ளீட் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த ப்ளீட் வந்து நான் இப்போ வைக்கல, ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு தெரியாது சரியா. இப்போது நான் வந்து இந்த பார்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் பார்டர் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக அந்த கை அந்த ஆம்பிட் வரைக்கும் வந்து இழுத்துருவாங்க. அந்த மாதிரி இழுத்துட்டிங்கன்னா அந்த பார்டர் இருக்குது பாருங்கள், அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும், ஒரு மாதிரி ஷிங்க் ஆன மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும், அந்த ப்ளீட்ஸ் வந்து மடங்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து பாடி எக்ஸ்போஸ் ஆகாமல் கட்டணுன்னாலும் இதே மெத்தட் தான் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பின் பண்ண போகிறேன். இந்த பார்டர் வந்து அழகாக ஃப்ளாட்டாக வச்சுக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு. வச்சுட்டு என்னோடய பெல்லி பட்டனுக்கு நேராக வந்து ஒரு பின் நான் வந்து அந்த இடத்துல செக்யூர் பண்ண போகிறேங்க. அதாவது வயிற்றோட நடுப்பகுதியில் நம்ம வந்து பின் குத்த போகிறோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா என்னோடய சாரீ ட்ரேப்பிங் வீடியோவில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மெத்தட் நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் வந்து ஒரு பின் குத்திடுங்க. பின் குத்தும் போது ரொம்ப குட்டியாக குத்தாமல் கொஞ்சம் அகலமாக அந்த பின் வந்து உள்ளே போய்ட்டு வெளியில் வர மாதிரி நீங்கள் குத்திடுங்க. இல்லைனா வந்து சாரீக்குள்ளே போய் மாட்டிக்கும், நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு ப்ராப்பராக அந்த பார்டர் வந்து அழகாக கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நான் வைக்க போகிறேன். இதுதான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு தெரியல, நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது எனக்கு கிளியராக காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இதில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கூட பண்ணல, அப்படியே ரேண்டமாக எடுக்காமல். இதில் என்ன டெக்னிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வயிற்றோட நடுப்பகுதி நம்ம பெல்லி பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட தம் ஃபிங்கர் அந்த கட்டை விரலை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சாரியை அதுக்கு நேராக வச்சு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து இந்த கட்டை விரல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ப்ளீட்டாக வைங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து எக்ஸஸாக நிறைய ஃபேப்ரிக்கும் போகாது. அதாவது உங்களுக்கு ரைட் சைட், நீங்கள் உங்களுக்கு சாரீ கட்டும்போது உங்களுக்கு ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எக்ஸஸாகவும் இருக்காது. சிலதில் வந்து ஒரு ஹாஃப் ப்ளீட்டோடு நின்றோம், பார்க்கவே வந்து ஒரு நல்லாவே இருக்காது, அந்த மாதிரியும் வராமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் அரேஞ்ச் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஹைட் லெவல் வந்து நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா ஹைட் கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் குட்டையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாட்டமில் வந்து கீழே அந்த தரைக்கிட்ட வரும்போது அந்த சாரீ வந்து மேலேயும் கீழேயும் இருந்ததுன்னா உங்களோட அந்த ப்ளீட்ஸ் வந்து அழகாகவே இருக்காது. அதனால் வந்து ஹைட் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்காமல் கொஞ்சம் விசிறி மாதிரி, அதாவது ஒன்று அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி, அதுக்கப்புறம் ஒன்று கொஞ்சம் தள்ளி, அந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். மொத்தம் வந்து 5 ப்ளீட்ஸ் வந்திருக்கு எனக்கு. இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு பின்னாடி இன்னொரு ப்ளீட் தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி இந்த ஹோல்ஸில் வந்து ஒவ்வொன்றா பிடிச்சி அதே மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஹைட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு. இந்த இடத்துல நான் பின் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அங்கே எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபேப்ரிக் வரல. ஸோ நம்ம தைரியமாக அப்படியே வந்து பின் பண்ணிடலாம். நம்ம உள்ளே வந்து அந்த சாரியை இழுக்க வேண்டியதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே நம்ம வந்து இதை நான் வந்து அடுக்கிறேன் பாருங்கள். ஒரு ப்ளீட்டு விட்டு ஒரு ப்ளீட் அப்படியே வந்து கொஞ்சம் அதுக்கு மேலே மேலே இல்லாமல் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு பின் போட்டுக்கிறேங்க நான். ஏன்னா நம்ம சாரியை வந்து நம்ம உள்ளே சொருகும் போது முன்னாடியே ஒரு பின் பண்ணிட்டோன்னா நிற்கும், இல்லைனா வந்து நம்ம சொருகும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கலைஞ்சு வந்துடும். அதுக்காக நான் வந்து பின் போட்டுட்டேன். இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சாரீ கட்டலாங்க. நம்ம யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப அழகாக சாரீ கட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு முக்கியமான மெத்தட் இது என்னென்னா, நம்ம வந்து இப்போ உள்ளே டக் பண்ண போகிறோம் இல்லையா, டக் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது, நம்மளோட தரையில் வந்து எவ்வளோ ஹைட் தொடுது சாரீ அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். நம்ம ரொம்ப வந்து டக் பண்ணிட்டோன்னா சாரீ வந்து மேலே தூக்கிக்கும் இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டக் பண்ணிடலாம். டக் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வயிற்றோட நடுப்பகுதி, அதாவது பெல்லி பட்டன், அதுக்கு நேராக வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வரா மாதிரி வச்சு நீங்கள் டக் பண்ணணும். இங்கே லெஃப்ட் இல்லைனா ரைட் போயிட்டிங்கன்னா கூட சாரீ வந்து சென்டரில் அந்த ப்ளீட்ஸ் வராமல் சைடில் போயிடும். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஷேப் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ நான் இப்போ வந்து சென்டரில் வச்சு நான் டக் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ சென்டரில் வச்சாச்சு. எனக்கு சைடில் வந்து எக்ஸஸாக எதுவும் கிளாத் எதுவுமே வரல.
இந்த பார்டரும் அப்படியே நின்றுச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளீட்ஸ் பாருங்கள், சென்டர் ப்ளீட்ஸ் எனக்கு 5 ப்ளீட்ஸ் வந்து அழகாக தெரியுது. 1 2 3 4 5 அப்படின்னு எனக்கு தெரியுது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அகலமாக விரிஞ்சு அந்த ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப தனித்தனியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சு நான் வந்து ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு பின் போட்டிங்கன்னா தான் உங்களோட இன்ஸ்கர்ட்டோடு சேர்ந்து அந்த சாரீ வந்து நிற்கும். கீழே விடுன்ற பயமே வேண்டாம் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சைடில் வந்து அந்த பார்டர் நல்லா தெரியுது. இந்த இடத்துல இருக்க இந்த கொஞ்சம் அந்த மடிப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து நான் அழகாக வந்து மடித்து விட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸிங்க இது. இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்ம சாரீ கட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய ப்ளவுஸில் வந்து நான் வந்து சாரியை வந்து பின் பண்ணுறேங்க. பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 ப்ளீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்னோடய லெஃப்ட் சைடில் அதை மட்டும் தனியாக விட்டுருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளீட்டை மட்டும் நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு உங்களோட ப்ளவுஸில் வந்து பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை வைக்கிறப்ப அதில் வந்து எந்த விதமான ஸ்ட்ரிங்கோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ரைட் சைடை நல்லா மேலே இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல நல்லா டைட்டாக வச்சு ஒரு பின் போட்டுருங்க. இந்த பின்னை வந்து ப்ளவுஸ்க்கு மேலேயே போடலாம் நீங்கள். ஏன்னா அந்த ப்ளீட்ஸ் அதுக்கு மேலே வரப்போகுது இல்லையா, அது வந்து மறைச்சிக்கும், வெளியில் தெரியாது. இப்போ நம்ம இந்த மீதி இருக்க 4 ப்ளீட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த 4 ப்ளீட்ஸையும் ஒன்றா வந்து வச்சுட்டு அதை வந்து நல்லா இழுத்துருங்க. நல்லா இழுத்து பின் பக்கமாக கொண்டு போயிடுங்க, சாரிக்கு பின் பக்கமாக கொண்டு போயிடுங்க. இது 4மே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிடுங்க. அடுக்கிட்டு நல்லா வந்து பின்னாடி பக்கமாக இழுத்துருங்க. இழுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து பேக் மாதிரி தொங்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி இழுத்துட்டு சாரியை வந்து பின்னை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டர் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் வந்து பின் பண்ணிடுங்க. அங்கே பின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்கன்னா இன்னொரு பின் வந்து உங்களோட ப்ளவுஸ்க்கு பின்னாடி பக்கம், அதாவது ப்ளவுஸில் வந்து நாட் வைப்பாங்க இல்லையா, அந்த நாட்டுக்கு நேராக வந்து ஒரு பின் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து நம்மளுக்கு அயன் பண்ண மாதிரி இருக்கணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் சரி பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் பின் போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு லூஸாக இருக்குது, சாரீ வந்து நகர்ந்துருமோன்னு ஒரு பயம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ரைட் சைடில் ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீதி இருக்க இந்த 4 ப்ளீட்ஸ், எனக்கு 4 வருது, உங்களுக்கு எத்தனை வந்தாலும் பரவாயில்ல. இந்த 4 ப்ளீட்ஸையும் வந்து நான் அழகாக வந்து 1 பை 1 அடுக்கிக்கிறேன். ஏன்னா அது பார்க்குறதுக்கு விசிறி மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கணும். ஸோ அந்த இடத்துல இந்த 4 ப்ளீட்ஸும் சேர்த்து எல்லாமே ஒன்றா வச்சு நம்ம பின் பண்ணணும். பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ப்ளீட்டு, அதில் வந்து அந்த பின்னோட இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நல்லா அழுத்தமாக நீங்கள் வந்து பின் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி தெரியும், ஒரு மூட்டை கட்டின மாதிரி இருக்கும், அந்த ஒரு லுக் கிடச்சிரும் உங்களுக்கு. அதனால் இந்த இடத்துல பின் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பின் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 4 ப்ளீட்ஸ் மட்டுமே நம்ம வந்து சேர்த்து அந்த இடத்துல பின் பண்ணுறோம். அந்த மேலே இருக்க ப்ளீட்ஸை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். அது மேலே பின் பண்ணதே தெரியல பாருங்கள். அந்த மீதி 3 ப்ளீட்ஸை தான் அது நல்லா பின் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பின் பண்ணியிருக்கிறது அவ்வளோவா விசிபிளாக தெரியாது. இப்போது நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளீட்டு அதுவும் தெரியுது, பார்டரும் தெரியுது, அதுக்கு கீழே இருக்க ப்ளூ கலரும் தெரியுது. ஸோ இந்த 4 ப்ளீட்ஸும் பார்த்திங்கன்னா விசிறி மாதிரி தெரியுது. அண்ட் கீழே என்னோடய சென்டர் ப்ளீட்ஸ் பாருங்கள், அழகாக வந்து 1 பை 1 வந்து அழகாக விசிறி மாதிரியே வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீ கட்டுறது. அப்புறமா வந்து நான் கீழே இருக்க இந்த ப்ளீட்ஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இதை வந்து நம்ம இன்னொருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளே வந்து இந்த மாதிரி குனிஞ்சு அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே சரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா ப்ளீட்ஸுமே ஒன்றா பிடிச்சிக்கிறேன். மேலேருந்து அப்படியே வந்து நான் கீழே ஒரு ப்ளீட்ஸாக வந்து குனிஞ்சு எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணிவிட்டு லைட்டாக அதை வந்து திருப்பி விட்டுட்டேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஒரு 10-15 மினிட்ஸ்லலாம் நம்ம வந்து சாரீ கட்டி முடிச்சிடலாம். என்னோடய பேக் போஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த இடத்துல பின் போடலை. அந்த ப்ளவுஸ் கிட்ட வந்து உங்களுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய லென்த்தான வீடியோ மாதிரி இருக்கும். ஐ மீன் இந்த சாரீ கட்டுறது ரொம்ப நேரம் டைம் எடுக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் 10 மினிட்ஸ்க்குள்ளேவே நீங்கள் வந்து ஈஸியாக சாரீ கட்டிடலாம். ஸோ இது வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.